கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்ஆவுடைய இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் மனிதராக படைக்கப்பட்டு நாம் அனைவருமே மறுமைதான் உண்மையான வாழ்க்கை, அதை நோக்கிய பயணத்தினுடைய ஒரு தொடர்ச்சியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற சரியான புரிதல் உள்ளவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் இறை நம்பிக்கையாளர்களாக முஃமின்களாக கருதப்படுகிறார்கள். மறுமைதான் வாழ்க்கை என்பதை ஒரு சட்டமாக வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் சொல்லி தருவதோடு அதை செயல் வடிவமாகவும் நமக்கு பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறான். ரமலான் மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இறை அச்சத்திற்கான பயிற்சியை சிந்தனை ரீதியாக நம்மை பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த துல்ஹஜ் மாதம் செயல் வடிவமாக எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பயிற்சியாக இந்த மாதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரமலான் மாதம் முழுவதுமே மீண்டும் மீண்டும் நான் இறைவனுக்காக அனுமதிக்கப்பட்டதை ஒரு 14 மணி நேரம் தவிர்த்து கொள்கிறேன் என்கிற அந்த சிந்தனை நம்முடைய மனதில் உடலில் அப்படியே பயிற்சியாக சாதாரணமாக மாறிவிடுகிறது. அதை இன்னொரு வகையில் செயல் வடிவமாக இப்படித்தான் செயலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி காலமாக இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொடர்பான எந்த செயலாக இருந்தாலும் எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அவர் செய்த அனைத்துமே தனக்காக, தனது சூழலுக்காக, தனது விருப்பத்திற்காக, வெறுப்பிற்காக என்று இல்லாமல் படைத்தவன் சொன்னதற்காக, படைத்தவன் விரும்பியதற்காக, படைத்தவன் வெறுப்பதற்காக, படைத்தவன் கோபப்படுவதற்காக, இப்படித்தான் ஒட்டுமொத்த செயல்களையும் செய்தார்கள் அல்லது தவிர்த்தார்கள். எந்த செயலாக இருந்தாலும், செய்வதாக இருந்தாலும், அதை புறக்கணிப்பதாக இருந்தாலும், தனக்கு பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை என்பதை விட படைத்தவன் சொல்லி இருக்கிறான், தடுத்திருக்கிறான், ஆகவே செய்கிறேன், ஆகவே தவிர்க்கிறேன். இதுதான் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வியலின் சாராம்சமாக குர்ஆன் பாடம் படித்து தருகிறது. அல்லாஹ் 2 நபிமார்களை பற்றி அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசும்போது லக்கது கானலக்கும் உஸ்வத்துன் ஹஸனா, இந்த லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசும்போது கது கானத்திலக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மா, இப்ராஹிம் அவர்களிடத்திலும் அவர்களோடு இருக்கிற மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எந்த விஷயத்தில் அதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது காலு லி கௌமிஹிம், அவர்கள் தாங்கள் வாழ்ந்த சமுதாய ஊர் உறவினர் அத்துணை பேரை பார்த்தும் சொன்னார்கள், புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவைகளை விட்டும் வணங்கக்கூடிய உங்களை விட்டும் நாங்கள் விலகியவர்கள், அவைகளுக்கும் உங்களுக்கும் எங்களோடு எந்த தொடர்பும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. கஃபர்னாபிக்கும், உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம், உங்களது செயலை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம், வெறுக்கிறோம். ஒபதா பைனனா வ பைனகுமுல் அதாவா வல் பகலா, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் வெறுப்பும் பகையும் தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். எதுவரை? உலக காரணங்களால் அல்ல,
உலகத்தினுடைய லாப நஷ்ட கணக்குக்காக அல்ல. ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ் ஒரே ஒருவனை மட்டும் நீங்கள் நம்புகிற வரை இந்த நிலை தொடரும். அல்லாஹுவை நம்புவது என்று பேசவில்லை, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்புகிற வரை இந்த நிலை தொடரும். நம்பிவிட்டால், அந்த கருத்திற்கு வந்துவிட்டால் மேல் சொன்ன அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு போயிடும், அவ்வளவுதான். சகஜமான நிலைக்கு நான் வந்து விடுவேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் சொல்லவில்லை. அவர்களுடைய கருத்தை அல்லது வழிகாட்டுதலை, சிந்தனையை ஏற்றுக்கொண்ட மக்கள் அத்துணை பேரும் சொன்னார்கள், இதில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். இந்த வசனம் சொல்லக்கூடிய பாடத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான பாடம், அதிர்ச்சிகரமான பாடம். உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பிறரை நிராகரித்தால் நாம் நல்ல வாழ முடியும் என்று எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நமது கடைக்கு வரக்கூடிய ஒரு நுகர்வோரை நீ வராத என்று சொன்னால் இவருக்கு இழப்பு. அவரை வர வைப்பதில் தான் அதிக கவனம் செலுத்துவார்கள், அதிக சலுகை கொடுப்பார்கள், அதிக ஈர்ப்பிற்குரிய அம்சங்களை உருவாக்கி வைப்பார்கள். உறவினராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் யாரையும் பகைக்க எந்த மனிதனும் விரும்ப மாட்டான். ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய அந்த கொள்கை பிரகடனம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. அதைவிட பெரிய ஒரு ஆச்சரியம், அல்லாஹ் அதைத்தான் பாடம் என்கிறான் நமக்கு. இதில் தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான் என்றால், அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அந்த அடிப்படையில் நடக்க வேண்டும். அதில் அடிப்படையான பாடம், அல்லாஹ்விற்கு மாற்றமாக செய்யப்படுகிற அனைத்திலிருந்தும், அனைத்து செயலில் இருந்தும் அல்லது அந்த செய்யக்கூடிய மக்களில் இருந்தும் நாங்கள் விலகியவர்கள், நாங்கள் நீங்கியவர்கள். இந்த பாடத்தை நாம் யதார்த்தமாக யோசித்து பார்த்தோம் என்றால், ஏகத்துவத்தை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில் பலர் கூட அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலுக்கு முரணாக ஒரு செயலோ ஒரு நிகழ்வோ நடக்கும் போது அதை புறக்கணிப்பதை விட நியாயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ஈடுபடுவதைத்தான் பார்க்கிறோம். அதை ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். இப்ப ஏகத்துவத்தினுடைய முன்மாதிரியாக கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அடிப்படை என்ன? நீங்கள் அல்லாஹ்வை விட்டு யாரையெல்லாம் எதையெல்லாம் வணக்கத்திற்குரியதாக அமைத்துக் கொள்கிறீர்களோ அதிலிருந்தும் அதை செய்யக்கூடிய உங்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம், அந்த செயலை நாங்கள் நிராகரிக்கிறோம். இதில் தான் பாடம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். அப்ப புறக்கணிப்பு தான் அடிப்படையான ஒன்று. ஷிர்கு, குஃப்ரு, அது சார்ந்த என்ன வெளிப்பாடுகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை நாம் தனிமைப்படுத்தி அதை தனிப்படுத்தி காட்ட வேண்டும். ஏகத்துவம் என்பது அது தனித்துவமான கொள்கை. அது இஸ்லாம் என்பது ஏதோ பெயர் அளவிற்கு வாரத்திற்கு ஒரு முறை, ஆண்டிற்கு ஒரு மாதம் அல்லது ஹஜ்ஜு போன்ற வணக்கங்களை நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டோம் என்பது அல்ல இஸ்லாம். இந்த உயிர் உடலில் ஒட்டி கொண்டிருக்கிற வரை நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ் சொல்லி தந்த அந்த அடிப்படையில் அமைய வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஏகத்துவத்தினுடைய முழுமையான பொருள். அதனுடைய செயல் வடிவமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். தன்னுடைய தந்தையிடத்திலே நீங்கள் செய்யக்கூடிய செயலை விட்டும் நான் விலகியவன், உங்களுக்கும் எனக்கும் அந்த சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள். உறவினர்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்கவர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நிராகரிப்பதால் என்ன இழப்பு ஏற்பட்டாலும் சரி, அது குறித்து பிரச்சனை இல்லை. இன்னனி பரீஉம் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியதை விட்டு நான் விலகியவன், எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. வாப்பாவிடத்திலும் சொன்னார், உங்கள் செயலுக்கும் எனக்கும் தொடர்பில்லை, சம்பந்தம் இல்லை. இப்படி சல்ஜாப்போ அல்லது நியாயப்படுத்தியோ அல்ல, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பதிலே மிக தெளிவாக உறுதியாக இருந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது.
நாம் பல நேரத்தில் நபிமார்களை போல நம்மால் வாழ முடியாது, சஹாபாக்களை போல நம்மால் வாழ முடியாது என்று கூட சொல்லி சில விஷயங்களை நியாயப்படுத்த முற்படலாம். அதனால்தான் அல்லாஹ் இப்ராஹிம் நபியிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி முடிக்காமல் அவரோடு வாழ்ந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அப்ப நபி அல்லாத சாதாரண மனிதராக இருக்கிறார்களா இல்லையா? அவர்களும் இந்த உறுதித்தன்மையில் இருந்திருக்கிறார்களா இல்லையா? இப்ராஹிம் நபி என்ன சிக்கல்களை எதிர்கொண்டாரோ, நெருக்கடிகளை எதிர்கொண்டாரோ, அதே நெருக்கடி, அதைவிட கூடுதலான சிக்கல் அந்த மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். சமாளித்தார்கள், பொறுத்து கொண்டார்கள். ஆனாலும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையில் சமரசமோ அல்லது அதை நிராகரித்து தம்முடைய உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவோ அவர்கள் முயற்சிக்கவில்லை என்பதனால் தான் இப்ராஹிம் நபியோடு இருந்த மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். அப்ப ரமலான் மாதம் நமக்கு சிந்தனையை மீண்டும் மீண்டும் ஏகத்துவ சிந்தனையை அல்லது இறையற்ற சிந்தனையை அது உருவாக்கி கொண்டே பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறது என்றால் இந்த துல்ஹஜ் மாதம் என்பது செயல் வடிவமாக எப்படியெல்லாம் கொண்டு வரலாம். இப்ராஹிம் நபி தமது மகனை அல்லது குடும்பத்தாரை ஒரு மக்கள் வாழாத ஒரு இடத்தில் விட்டு விட்டு வருமாறு இறைவன் சொல்கிறான், தயார். அந்த மகனை அறுத்து பலியிட சொல்கிறான், அதற்கும் தயார். இந்த எல்லா செயல்களையும் சிந்தித்து பாருங்கள். அனைத்திலும் அவருடைய பார்வை ஒன்றே ஒன்றுதான், என்னை படைத்தவன் என்ன சொல்கிறான், என் மனைவியின் கருத்து என்ன, மகனின் கருத்து என்ன, விருப்பம் என்ன என்பதை விட இறைவனுடைய உத்தரவு என்ன என்பதில் தான் தெளிவாக இருந்தார்கள். இதில் அத்துணை பேரும் இருந்தார்கள், மனைவியும் மகனும் அத்துணை பேரும் இருந்தார்கள். அதனால் தான் சலாமுன் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹமத்தையும் பெற்ற குடும்பத்தார் நீங்கள் என்கிற அல்லாஹ்வுடைய உன்னதமான பாராட்டை பெறக்கூடிய ஒரு குடும்பமாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப நாம் ஒட்டுமொத்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம், உலகத்தில் வாழும் போது நம்மை சுற்றி எந்த மனிதராக இருந்தாலும் நம்மை சுற்றி நிகழக்கூடிய அனைத்தும் தற்காலிகமானது. மரணம் வரைக்கும் அனைத்தும் இருக்கும். ஒரு மனிதனுக்கு மனைவியாக, மகனாக, மகளாக, அக்கா தங்கைகளாக, அண்ணன் தம்பிகளாக, இரத்த பந்த உறவுகளாக, திருமண பந்த உறவுகளாக, நண்பர்களாக, இப்படி அனைத்தும் மனித வடிவத்தில் அல்லது பொருட்கள் வடிவத்தில் அனைத்தும் இருக்கும். அனைத்தும் தற்காலிகமானது. நிரந்தரமான ஒரே உறவு, முடிவே இல்லாத ஒரே உறவு, எஜமான் நான் அடிமை என்பதுதான் நிரந்தரமான உறவு. அதை புரிந்து இந்த உலகத்தை அமைத்துக் கொள்கிறோமா இல்லையா என்பதுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய அடிப்படை. அதை செயல் வடிவமாக காட்டியவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய குர்பானி என்கிற அந்த அமலாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பல விஷயங்களில் மக்களுடைய நடவடிக்கையில் முகத்தாச்சனை, பிறர் பாராட்ட வேண்டும் அல்லது பிறர் குறை சொல்லிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் மார்க்கத்தினுடைய பல விஷயங்கள் அலட்சியப்படுத்தப்படக்கூடிய அல்லது அதில் பெரிதாக பொருட்படுத்தாத ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் குர்பானியுடைய அந்த, அதாவது குர்பானி என்ன பாடத்தை சொல்லி தருகிறதோ அதிலேயே ஒரு பொடுபோக்கை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் குர்பானி அந்த அமலை பற்றி சொல்லும் போது, நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த இறைச்சியோ அல்லது இரத்தமோ பிராணியோ அல்லாஹ்வை சென்றடையாது, உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்விடத்தில் சென்றடையும். அப்ப இந்த அமலின் மூலமாக இறையச்சத்திற்கான ஒரு பயிற்சி என்பதாக அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். நடைமுறையில் நாம் சில செயல்களை பார்க்கும் போது நாம் மனிதர்கள், அதாவது முஸ்லிம்கள் என்ன நோக்கமோ அதில் கவனம் இல்லாமல் இருக்கிறோமோ என்கிற அந்த சிந்தனையை நாம் பார்க்கலாம். குர்பானியுடைய அந்த பிராணியை அறுத்து அதை ஒரு வீடியோவாக அல்லது செல்ஃபியாக எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு, இதனுடைய நோக்கம் என்ன, இதில் என்ன உலக ரீதியான நன்மை இருக்கிறது, என்ன ஒரு பயன்பாடு மறுமை ரீதியாக இருக்கிறது என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் அதை பதிவேற்றம் செய்யும் போது தேவையற்ற சர்ச்சைகள் ஒரு பக்கம் உருவாக்கப்படுகிறது. அதனால் உலக மறுமை ரீதியான நன்மை என்ன? ஒன்று, அறுத்த பிறகு
அறுப்பதற்கு முன்பு அந்த பிராணிகளில் அதை ஊர்வலமாக அழைத்து வந்து அல்லது இன்ன பிற சில செயல்பாடுகளை எல்லாம் காண்பித்து எங்களுடைய இந்த பிராணி எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு அனைத்திலும் விளம்பரத்தை பார்த்து ஒரு பொருளை வாங்கக்கூடிய அல்லது தவிர்க்கக்கூடிய அந்த நிலை வணக்கத்திலும் வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எடுத்து காண்பிப்பது, அதை பிரதிபலிப்பது, இது இப்படிப்பட்டது என்கிற ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். நாளை மறுமையில் நீங்கள் செய்த அமல்களுக்கு என்ன பிரதிபலனை எதிர்பார்த்தீர்களோ அது உலகத்தில் பாராட்டி விட்டார்கள் என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்டால் இந்த அமல்களை செய்தவர்கள் நிலைமை என்ன? நாம ஹதீஸ்கள்ல கேள்விப்படுறோமா இல்லையா? 3 நபர்கள் மறுமையில் கொண்டு வரப்படுவார்கள். ஒரு மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர், ஒரு செல்வத்தை தாராளமாக நல்வழியில் செலவு செய்த கொடை வள்ளல், அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்த தியாகி. என்னப்பா செஞ்சீங்க நீங்க? உலகத்துல உங்களுக்கு வாழ்க்கை தந்தேன்னு என்ன செய்தீர்கள்? கல்வியை தந்திருந்தேன், செல்வத்தை உங்களுக்கு தந்திருந்தேன், நீங்கள் உயிர் வாழக்கூடிய வீரராக நீங்கள் இருந்தீர்கள், என்ன சாதிச்சீங்க என்பதாக கேள்வி எழுக்கப்படும் போது, இறைவா உனக்காக நான் மார்க்கத்தை அப்படியெல்லாம் சொன்னேன், உனக்கு நான் செல்வத்தை வாரி வாரி வழங்கினேன், உனக்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டேன் என்பதாகவெல்லாம் சொல்வார்கள். ஆமாப்பா செஞ்சீங்க, எல்லாத்தையும் செஞ்சீங்க. எதற்காக செய்தீர்கள்? நீங்கள் செய்தது உண்மை, எனக்காக இல்லை, உங்களுக்கு பாராட்டு கிடைக்க வேண்டும் என்பதாக நீங்கள் செய்தீர்கள். அது உலகத்தில் கிடைத்து விட்டது, நீங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்பதாக என்ன எதிர்பார்ப்பு இருக்க வேண்டுமோ அதற்கு நேர்மாறான ஒரு முடிவு ஏற்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு இந்த அமலில் ஒரு வகையான கவனக்குறைவோ அல்லது ஒரு வகையான அலட்சியமோ இன்றைக்கு சாதாரணமாக பார்க்கிறோம். இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லாத காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. ஆனால் செல்ஃபி எடுத்து பழகி 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 நம்ம வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல போட்டு போட்டு பழகி அதனுடைய விளைவோ விபரீதமோ தெரியாமல் ஒரு குர்பானியினுடைய நிலை எடுத்து போடக்கூடியதை பார்க்கிறோம். ஹஜ் உம்ராவில் தவாஃப் வலம் வருகிறார்கள், செல்ஃபி எடுத்துக்கொண்டே வருகிறார்கள், லைவ் போட்டுக்கொண்டே வருகிறார்கள். இதோட நிலை என்ன ஆகும்? படைத்தவன் எஜமான், நான் அடிமை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா அழைத்தாய் வந்து விட்டேன், உன்னை நோக்கி உனது அழைப்பை ஏற்று வந்து விட்டேன், இதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அங்க போய் லைவ் போடும் போது யாருக்கு சொல்கிறோம்? பாத்துங்க நான் ஹாஜியார் வந்துட்டேன், உம்ரா பண்ணி போட்டேன், பாருங்க பாருங்க என்று எல்லோருக்கும் படம் பிடித்து காட்டுவதால் என்ன லாபம் கிடைக்க போகிறது? அப்ப சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு, இந்த சௌகரியங்கள் வந்த பிறகு முன்பு இல்லாத சிக்கல்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு வந்து விட்டது. ஆனால் அது குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாதவர்களாக பல முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும். அப்ப இறையச்சத்தை தான் இந்த குர்பான், இந்த துல்ஹஜ் மாதம் நமக்கு தருகிறது. அதற்கு மாற்றமான செயல்பாடுகளை நாம் செய்கிறோமா இல்லையா? அல்லது செய்யப்படுவதை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இது நமக்கு இறையச்சத்தை சரியான முறையில் புரிய வைத்திருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதே போல பரவலாக நாம் பார்த்து பார்த்து வந்ததால் அவர்கள் சொல்கிறார்கள், நாமும் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை. ஈத் முபாரக், ஈத் முபாரக் என்பதாக ஒருவர் மற்றவரை பார்த்து வாழ்த்துவது அல்லது பாராட்டுவது என்பதை விட முதலில் தேவையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பரவலாக எல்லா மக்களிடத்திலும், ஏகத்துவத்தை புரிந்து கொண்ட மக்களாக இருந்தாலும் எல்லோரிடத்திலுமே சாதாரணமாக ஈத் முபாரக் என்கிற அந்த வார்த்தை சர்வ சாதாரணமாக புழங்கப்படுவதை பார்க்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்கிறது? இதை கூட சொல்லக்கூடாதா? உண்மையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எதனால் இந்த வார்த்தை வருகிறது? தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்து, பிறந்த நாள் வாழ்த்து, முதலாம் ஆண்டு வாழ்த்து, இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். நுகர்வு கலாச்சாரத்தில் ஒவ்வொன்றையாக பார்க்கிறோம். அப்போ அது போன்ற ஒரு பண்டிகை வருகிறது, ஆகவே பெருநாள் வாழ்த்து, பக்ரீத் பண்டிகை வாழ்த்து, ரமலான் நோன்பு வாழ்த்து என்பதாக பெருநாள் வாழ்த்து என்பதாக சொல்லி நாம் பழக வேண்டும். இது இஸ்லாத்தில் இயல்பாக இருக்கிறதா?
எந்த இப்ராஹிம் நபியை முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்கிறானோ அவரிடத்தில் அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த ஒரு பழக்கமோ அல்லது பண்பாடோ இந்த ஒரு கலாச்சாரமோ உருவாக்கப்பட்டு இருந்ததா என்றால் இல்லை. இது எப்போது வருகிறது? சமீபத்திய மிகச்சில ஆண்டுகளாக வருகிறது. எதற்கு பிறகு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதையெல்லாம் கேள்விப்படுகிறோம். அப்ப பெருநாள் வாழ்த்துக்களை நாம் சொல்ல வேண்டும். ஈத் முபாரக் என்பதாக அவர்கள் தமிழில் ஆங்கிலத்தில் சொல்லட்டும், நாம் அரபியில சொல்லுவோம். அரபியில சொன்னா துவா மாதிரி ஆயிருமா இல்லையா? அரபியில சொன்னா பரக்கத் ஆயிருமா இல்லையா? இப்படியான ஒரு நிலையை பார்க்கிறோம். முதலில் இது தேவையா? நமக்கு மார்க்கம் இது குறித்தான எதையாவது ஒரு முன்மாதிரியை சொல்லி தந்திருக்கிறதா என்றால் இல்லை. அதே நேரத்தில் இதை கூட சொல்லக்கூடாதா? இதுல ஏன் நம்ம இவ்வளவு இது பண்ணணும், இதெல்லாம் நம்ம பெருசா நினைக்கணுமா என்கிற நிலையை கேட்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் தவிர்ப்பதாக இருந்தாலும் அதற்கான முழு வழிகாட்டல் நமக்கு வஹீயின் மூலம் இருக்கிறது. மேற்கத்திய கலாச்சாரத்தில் இந்த உலகம்தான் வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை தான், முடிஞ்சதை அனுபவித்து விட்டு போய்விடு, மறுமை சொர்க்க நரகம் எல்லாம் இல்ல என்கிற கலாச்சாரத்தில் அப்படியே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டில் ஒரு தடவை பெண்கள் தினம் தேவை, குழந்தைகள் தினம் தேவை, பெற்றோர் தினம் தேவை, உண்மை பேசக்கூடிய தினம் தேவை, புத்தகம் படிக்கக்கூடிய தினம் தேவை. இப்படி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிம்மதிக்காக, மன அமைதிக்காக பெற்றோரை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தேவை, அன்னையரை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தேவை. அப்போ ஒரு அடையாள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மேம்போக்கான ஒரு அடையாளம். தாயை ஆண்டு முழுவதும் மதிக்க மாட்டார்கள், தந்தையை ஆண்டு முழுவதும் ஏன் என்று கேட்க மாட்டார்கள், வயோதிகர்களை ஆண்டு முழுவதும் மதிக்க மாட்டார்கள். ஆண்டிற்கு ஒரு முறை போய் போட்டோவை போட்டு மாலையை போட்டு அவர்களுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா நம்ம வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு கடமையை என்று திருப்தி அடைந்து விடுவார்கள். இப்படி நமக்கு இஸ்லாம் அடையாள வாழ்க்கையை சொல்லவில்லை. ஆன்மீகம் என்பதை வருடத்திற்கு ஒரு மாதம், வாரத்திற்கு ஒரு நாள், இப்படி ஆன்மீகத்தை பிரிக்கவில்லை. இந்த உலகம்தான் ஆன்மீகம், அவ்வளவுதான். இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் ஆன்மீகம். எப்படி வாழ்வது? செய்யக்கூடிய, தவிர்க்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் படைத்தவன் என்ன சொல்லி தருகிறான் என்கிற அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பெயர் தான் ஆன்மீகம். அப்போ அவர்களுக்கு அது இல்லை. ஆகவே அவர்களுக்கு தேவைப்படுகிறது இந்த தின வாழ்த்துக்கள், அந்த தின வாழ்த்துக்கள் என்று அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நமக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையும் ஒவ்வொரு நடவடிக்கையுமே அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை தான் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். ஆனால் இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் பல விஷயங்களை பார்த்து கேள்விப்பட்டு இப்ப எந்த அளவுக்கு வந்துருச்சு, ஜும்மா முபாரக்கின் மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. பரவலா வாட்ஸ்அப்லயும் மெசேஜ்லயும் ஈத் முபாரக் சொல்லி பழகணுமா, ஜும்மா முபாரக், அடுத்து சுபுஹ் முபாரக், லுஹர் முபாரக், இஷா முபாரக்னு அடுத்து வந்துகிட்டு இருக்கு நிவேல். அப்ப எந்த நிலைமைக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம்? அப்ப இஸ்லாத்தை ஒழுங்காக புரியாததால், ஏகத்துவத்தினுடைய அடிப்படை என்ன என்பதை புரியாததன் விளைவு ஈத் முபாரக் என்பதாக, ஜும்மா முபாரக் என்பதாக ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப பிதஅத் வடிவம் மாறுகிறதா இல்லையா? ஒரு காலத்தில் பிதஅத் என்பது நாம் சிறுவர்களாக இருந்த காலத்தில் உள்ள பிதஅத் என்பது இப்போது வடிவம் மாறுகிறது. அப்படியானால் ஒன்றுமே இல்லையா? மீண்டும் சொல்கிறேன், தேவை இல்லை. அப்ப வேற என்னதான் இருக்கிறது? இஸ்லாம் அவ்வளவு அற்புதமான ஒரு நடைமுறையை சொல்லி தருகிறது. அஃப்சுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு இடையில் சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தருகிறார். இஸ்லாத்தில் மிக உன்னதமான செயல் எது? இஃஷாஉ ஸலாம் வ இத்ஆமு தஆம். சலாத்தை அதிகமாக பரப்புங்கள், ஏழைகளுக்கு பசித்தவருக்கு உணவளியுங்கள். இதுதான் சிறந்த அமல் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தருகிறார்கள். சலாம் என்பதனுடைய வார்த்தையினுடைய பொருள் என்ன? ஈத் முபாரக், பெருநாள் வாழ்த்துக்கள், அல்லது குல்லு ஆம் வான்தும் பிகைர், அரபு நாட்டிலிருந்து வரும்போது அந்த ஒரு பழக்கம், ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்லது கிடைக்கட்டும் என்பதாக. இப்ப சலாம் என்பது அல்லாஹ்வின் வார்த்தை, ஈத் முபாரக் என்பது மனிதனின் வார்த்தை. மனிதனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை பயன் அளிக்குமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இறைவனாக சொல்லக்கூடிய வார்த்தை பயனளிக்குமா என்றால் மனித வார்த்தை எந்த பயனையும் தராது. இறைவன் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக அது பயன் தரும். ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக அதற்கு பயன் உண்டு. இப்ப சலாம் என்பது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அமைதி,
நிம்மதி, சாந்தி என்கிற அந்த ஒரு அமைதி என்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? அமைதியை தருகிறவர் யார்? கணவன் மனைவியின் மனதை அமைதிப்படுத்தி விட முடியுமா? மகன் தந்தையுடைய கவலையெல்லாம் போக்கி மன அமைதியை உருவாக்கி விட முடியுமா? ஒரு மருத்துவர், டாக்டர் நோயாளியுடைய மனதை அமைதிப்படுத்தி விட முடியுமா? அந்த பதற்றம், அச்சம், கவலை, நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும். அது இறைவன் உருவாக்கினால் மட்டும்தான் ஏற்படும். அதுதான் சலாம். அஸ்ஸலாமு அலைக்குமுடைய பொருள் என்ன? இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு அமைதி ஏற்படட்டும், நிம்மதி ஏற்படட்டும், அந்த இறைவன் உங்களுக்கு அமைதியை தரட்டும். இந்த சலாம் சொல்லுங்களேன் என்றால், சலாம் தான் எப்பயுமே சொல்றோமே, பெருநாளைக்குன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்ப நாம் எங்கே திரும்ப திரும்ப சென்று கொண்டு இருக்கிறோம்? சின்ன வார்த்தை என்பது அல்ல, படைத்தவன் சொன்னதா இது, அதை மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும். படைத்தவன் சொன்னான் என்றால் கண்டிப்பாக செய்ய வேண்டும், சொல்லவில்லையானால் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதுதான் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வியல் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எந்த சலாமை நாம் ரொம்ப சலாம் தானே என்று நினைக்கிறோமோ, இதற்கு என்ன காரணம்? சலாமுடைய அந்த முக்கியத்துவம் தெரியாதால மதிக்கிறதுக்கு சலாம் சொல்லணும் என்பதை போன்ற ஒரு பழக்கத்தில் வந்து விட்டதால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். குர்ஆனில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஏராளமான இடங்களில் சலாம் சலாம் என்பதாக வந்து கொண்டே இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயம் கப்பலில் ஏற்றப்பட்டு காப்பாற்றப்படுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் கப்பல் மலைக்கு மேலே போய் விடுகிறது. வெள்ளம் எல்லாம் அது தீர்ந்து விட்டு தண்ணீர் வற்றி விடுகிறது. கப்பல் மலைக்கு மேலே உட்கார்ந்த பிறகு அல்லாஹ் சொல்கிறான், யா நூஹு பிஸ்ஸலாம் வ பரக்காத்தின் அலைக் வ அலா உமமின் மிம்மன் மஅக் வ உமமுன் சனமத்திஹும் ثم يمسهم மின் அஸாபின் அலீம். நூஹே, சலாமோடும் அமைதியோடும் உமது இறைவன் புறத்திலிருந்து அருளோடும் நீங்கள் இந்த மலையில் நீங்கள் இறங்குங்கள், கப்பலில் இருந்து இறங்கி நீங்கள் வாழ்க்கையை இங்கு அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு வந்த அந்த மக்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள், பூமியில் கால் எடுத்து வைக்கிறீர்கள், உங்களுக்கு இறைவனின் சலாம் இருக்கிறது, அமைதி இருக்கிறது, இறங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த சலாமுடைய அந்த தாற்பயம் எவ்வளவு முக்கியமானது. ஒரு தலைமுறை மாறுகிறது, ஒரு தலைமுறை அழிக்கப்பட்டு விடுகிறது, அடுத்த தலைமுறை தலை எடுக்கிறது. தலை எடுப்பதனுடைய முதல் வாசகம் அல்லாஹ் சொல்கிறான், சலாமோடு நீங்கள் இந்த பூமியில் இந்த நிலப்பரப்பில் நீங்கள் கால் எடுத்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்படுகிறார்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, யா நாரு கூனி பர்தா வ சலாமா அலா இப்ராஹிம். நெருப்பே, நீ குளிர்ச்சியாக அமைதியானதாக இப்ராஹிமுக்கு மாறு. குளிர்ச்சியாக மாறுன்னு சொன்னா கூட போதும் தானே அல்லாஹ்வுக்கு? ஏன் சலாம் என்பதையும் சேர்த்து சொல்லி தருகிறான். குளிர்ச்சி என்பதோடு இறைவன் புறத்திலிருந்து அமைதி என்பது வேண்டும், சலாம் என்பது வேண்டும். அப்போ ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து உயிர் பலி. உயிர் போய்விட்டால் அவ்வளவுதான். அந்த பேராபத்தான நிலையில் கூட அதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்கிற பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறான். அல்லாஹ் சொன்னதை தானே வச்சுக்கலாமா இல்லையா? எதுக்கு நமக்கு சொல்லி தரான்? சொல்றதுக்கு காரணம் என்ன? இதுல தான் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, இதுல தான் உங்களுக்கு அருள் இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். யானாரு கூனி பர்தா வ சலாமா, நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியானதாக, சலாமத்தாக, அமைதியானதாக நீ மாறிவிடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் அவர்கள் அதிசயமான பிறப்பாக பிறக்கிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரது தந்தையினுடைய வயதான காலத்தில் பெயர் வைக்கப்பட்டு பிறக்கிறார்கள். அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஆணுடைய துணை இல்லாமல் பிறக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம், தந்தை இல்லாமல் பிறக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு பேருடைய வரலாறுகளை எல்லாம் பேசும்போது ரெண்டு பேரும் பேசுகிறார்கள், வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம உபஅது ஹய்யா. நான் பிறந்த நாளிலும், நான் மரணிக்கிற நாளிலும், நான் மறுமையில் எழுப்பப்படுகிற நாளிலும் எனக்கு சலாம் இருக்கிறது, அமைதி இருக்கிறது. ஒரு நபி சொல்லல, ரெண்டு பேரும் சொன்னார்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்ப பிறப்பிலும் மரணத்திலும் நாளை மறுமையில் எழுப்பப்படக்கூடிய அந்த நிலையிலும் நமக்கு இறைவன் புறத்திலிருந்து சலாம் தான் வேண்டும். அந்த சலாமுக்கு நிகரான எந்த ஒரு வாழ்த்தும் கிடையாது, அதற்கு நிகரான எந்த வார்த்தையுமே இல்லை. நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஒய்தா ஜாஅக்கல்லதீன யுமினூன பிஆயாத்தினா, நமது வசனங்களை நம்பிக்கை கொண்ட மக்கள் உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபகுல் சலாமுன் அலைக்கும்,
நபியை நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு இறைவனிடத்திலிருந்து சலாம் உண்டாவதாக என்பதாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இந்த சலாம் சலாம் என்கிற வார்த்தை கொட்டி கிடக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை தான் சலாம் தான் எப்பயுமே நம்ம சொல்றோமே, வித்தியாசமா ஒண்ணு கொண்டு கண்டுபிடிச்சு வைக்க வேண்டியதானே. மூசா நபிட்ட கேட்ட மாதிரிதான், அல்லாஹ் தான் நம்ம எப்பயுமே வணங்கிட்டு இருக்கிறோமே, அவன் ஒன்று இது வணங்குறானா இல்லையா, அது மாதிரி வித்தியாசமா ஒண்ணு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். சலாமுக்கு நிகரான வார்த்தை எதுவுமே இல்லை. சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, லா யஸ்மஊன ஃபீஹா லக்வா வலா தஸீமா, சொர்க்கத்தில் தேவையற்ற வீணான வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள், பாவமான வார்த்தைகளும் கேட்க மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, சலாம் சலாம் என்கிற வார்த்தை தவிர. சொர்க்கத்தில் ஒரு சிறந்த ஒரு உரையாடல் எது? ஒருவர் இன்னொருவரை பார்த்தால் சலாம் என்கிற வார்த்தை சொல்கிறார் இல்லையா, இதை தவிர மற்ற அனைத்துமே வீணானது அல்லது பயனற்றது என்று அல்லாஹ் நமக்கு பயன்படுத்துகிறார். அப்ப நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இந்த சலாம் என்பது அவ்வளவு அற்புதமானது, அவ்வளவு அருளானது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு சலாம் ஏற்படட்டும், அமைதி ஏற்படுத்தும் என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன், நல்லவர்களாக உலகத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் மரணத்தை சந்திக்கும் போது, மலக்குமார்கள் ரூஹை கைப்பற்றும் போது அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உதுகுலூஹா, நீங்கள் சொர்க்கத்திற்குள் நிம்மதியாக செல்லுங்கள் என்பதாக அவர்களை வாழ்த்தி உயிரை வாங்குவார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு எல்லா நேரத்திலும் தவிர்க்க முடியாத ஒன்று உள்ளது என்று சொன்னால் அது இறைவன் புறத்திலிருந்து சலாம் கிடைக்க வேண்டும், அமைதி கிடைக்க வேண்டும் என்பதுதான். இப்ப இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம், ஒரு முஸ்லிமாக வாழக்கூடிய ஒருவர் எதை செய்தாலும் எதை தவிர்த்தாலும், எதை பேசினாலும் எதை பேசாமல் தவிர்த்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது குறித்து ஊர் உலகம் என்ன நினைக்கும், சொந்த பந்தம் எப்படி எடுத்துக்கொள்ளும், மதிக்குமா குறை சொல்லுமா என்பதை விட படைத்தவன் பாராட்டுவானா கோபப்படுவானா, இந்த ஒரு பார்வைதான் நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் துல்ஹஜ் நமக்கு சொல்லி தருகிறது, இப்ராஹிமுடைய வாழ்க்கை சொல்லி தருகிறது, நாம் அறுத்து பலியிட்ட குர்பான் புராணி சொல்லி தருகிறது. இதை புரிந்து வாழ அல்லாஹ் அருள் செய்வானா என்று கூறி முதல் உரை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1-2 அறிவிப்புகள். நமது மாநில தலைமையகத்தின் மூலமாக 1 மாத கால இமாம் பயிற்சி வகுப்பு சென்னை தலைமையகத்தில் வைத்து நடைபெற உள்ளது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதம் ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 1 மாத காலம் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. 15 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அந்த வகுப்பில் சேர்ந்து நாம் பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். இது குர்ஆன் ஓதக்கூடிய பயிற்சி, தஜ்வீது சட்டங்கள், குர்ஆன் மனனம், கிராத் பயிற்சி, தொழுகையின் சட்டங்கள், கொள்கையினுடைய ஏகத்துவத்தின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய முறைகள், இவைகள் அனைத்தையும் நமக்கு பாடமாக எடுக்க இருக்கிறார்கள். ஆகவே விருப்பக்கூடிய சகோதரர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இன்னொரு அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 28ஆம் தேதி மாதவலாயத்தில் வைத்து சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் டிஎன்டிஜே மாநில பேச்சாளர் இ ஃபாரூக் அவர்களும், எம்எஸ் சுலைமான் ஃபிரதௌசி அவர்களும், அப்துல் கரீம் எம்ஐஎஸ்சி மாநில தலைவர் ஆகியோரும் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். வரக்கூடிய 28ஆம் தேதி மாதவலாயம் சாயங்காலம் 6 மணி முதல் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அனைவரும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.